உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரபாளையம் பகுதியில் ஏழை பெண்களிடம் கிட்னி திருட்டில் ஈடுபட்டு விற்பனை செய்து வந்த நிலையில் கிட்னி புரோக்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் தங்கமணி வழங்க கேட்கலாம். தங்கமணி, வணக்கம். இந்த புரோக்கர் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? மேலும் எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? வணக்கம். நாமக்கல் மாவட்டத்தை உழுக்கின்ற வகையில் நேற்றைய தினத்திலிருந்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமராபாளையம் பகுதிகளில் விசைத்தறி கூலி பெண்மணிகளை குறிவைத்து அவர்களிடம் மூளைச்சலவை செய்து அவர்களை பணத்தை ஆசை வார்த்தை காட்டி கிட்னி விற்பனையில் ஈடுபட்ட திமுகவை சேர்ந்த புரோக்கர் ஆனந்த் என்பவர் தற்போது தலைமறைவாகி இருக்கின்றார். தொடர்ந்து அவரை போலீசாரும் சுகாதாரத்துறையினர் வருவாய்த்துறை உட்பட தேடி வந்த நிலையில் தற்போது 3வது நாளாகவும் தற்போது புரோக்கர் ஆனந்த் என்பவர் கிடைக்கவில்லை. இந்த நிலையில மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் நேற்றைய தினம் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது நாமக்கல் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளபடி நாங்கள் புகார் கொடுத்துள்ளோம், அந்த புகார் மீதான வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது என கூறியுள்ளார். தொடர்ந்து இந்த வழக்கு பதிவு என்பது அந்த உடல் உறுப்புகளை திருடுவது சட்டத்திற்கு மீறாக அவர்கள் பணம் வாங்கி கொண்டு உடல் உறுப்புகளை தானம் செய்வது உட்பட 4 பிரிவின் கீழ் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்திருப்பதாக தற்போது தகவல் கிடைத்துள்ளது. தொடர்ந்து இவரை போலீசாரும் அதே சமயத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் தற்போது தீவிரமாக தேடி வருகின்றனர். தொடர்ந்து இவரை பிடித்து விசாரணை செய்தால் மட்டுமே இவர்களிடமிருந்து பல்வேறு தகவல்கள் வெளியாகும். குறிப்பாக எந்த மருத்துவமனை, எத்தனை பெண்கள் இந்த கிட்னி விற்பனையில் ஈடுபட்டிருக்கின்றன என பல்வேறு விசாரணைகளில் தான் இந்த தகவல் முழுமையாக கிடைக்கும். அதே சமயத்தில் தற்போது அந்த கிட்னி விற்பனை செய்த கௌசல்யாவிடம் தற்போது தமிழக சுகாதாரத்துறையினுடைய சட்ட இயக்குனர் மீனாட்சி உட்பட ஈரோடு மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர், நாமக்கல் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ஆகியோர் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் வைத்து கௌசல்யாவிடம் விசாரணையில் மேற்கொண்டு வருகின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.